இது வாரம் வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்டர் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி இவங்க காம்போல வரப்போற படத்தோட டைட்டில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட டைட்டில் ரூமரா சோசியல் மீடியால வந்துட்டு இருந்ததுங்க. வேட்டை கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பாதி கட் பண்ணி இந்த படத்துக்கு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ்ல எக்ஸைட்மெண்டா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா டைட்டில எப்படி சொல்லி பார்த்தாலுமே ஒரு எக்ஸைட்மெண்டே வரலையா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைட்டில் டீசர்லாம் பார்த்து தான் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். தனக்குனே தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கவர் தாங்க நம்ம இளைய தளபதி. இல்ல தளபதி விஜய். இவரோட பிறந்த நாளுங்க இன்னைக்கு. உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. கிஷன் தாஸ், யூடியூப் புகழ், அர்ஷத் கான் இவங்க காம்போல ஆரோமலே அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்துக்கு சித்து குமார் மியூசிக் பண்ணிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, டண்டனக்கா லைஃப் அப்படின்ட்டு. இந்த பாட்டை நம்ம டிஆர் ராஜேந்திரனே பாடிருக்காருங்க. கேட்க சூப்பராவே இருக்கு. கண்டிப்பா 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இதுக்கப்புறம் போய் இந்த பாட்டை கேட்டு எப்படி இருந்துச்சுன்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துக்கு இந்த வாரமே யூடியூப்ல எக்கச்சக்கமா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு நம்ம விஜய் ஆண்டனியோட மார்க்கன், இன்னொன்னு விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ். இந்த ரெண்டு படமும் கண்டிப்பா ஹிட் ஆகி ஆகணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் ஆண்டனி 3 மாசத்துக்கு ஒரு படம் கம்பல்சரி ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவருக்காகவே இந்த படம் ஓடணும். இன்னொன்னு நம்ம விக்ரம் பிரபு அவர் ஒரு படம் இட்டு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குங்க. லவ் மேரேஜ் ட்ரைலர்லாம் பாக்குறப்ப நல்ல காமெடியா இருக்கு. கண்டிப்பா இந்த படமும் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் தமிழ் சினிமால முக்கியமான 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்னு நடிப்பா இருக்க நம்ம தனுஷோட குபேராங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா அவங்க மனசு மாறிடுவாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பிச்சைக்காரர்களை பேஸ் பண்ண ஒரு படம் தாங்க. அவங்க லைஃப்ல அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத இந்த படத்துல த்ரூ அவுட்டா காமிச்சிருக்காங்க. சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம தனுஷ் இந்த படத்துல எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. படத்துல என்னடா ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா 3 hours 30 minutes. இப்ப இருக்க ஆடியன்ஸ் உட்காந்து தியேட்டர்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமை இருந்தா கண்டிப்பா இந்த படம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். பொறுமை இல்ல அப்படின்னா கஷ்டம் தாங்க. சோ இந்த படம் பார்க்க ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். 2 அதர்வாவோட டிஎன்ஏ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதர்வா லவ் ஃபெயிலியரை பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் ஓப்பனா வெளியே பேசிடுறாங்க. இது ஒரு நோயின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேற பண்றாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது நமக்கு பிறந்த குழந்தை கிடையாது, வேற ஒரு குழந்தை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது யாருமே நம்மள. கடைசியில நம்ம அதர்வா அதை நம்பி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அது அவங்க குழந்தையே இல்ல. அவங்க குழந்தை எங்க போச்சு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. சோ இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டைரக்டர் நல்லாவே ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கலாம். 3 வைபவோட சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸுக்கு ஆசைப்பட்டு சிலர் வந்து நம்ம வைபவ் கிட்ட பணம் கொடுக்கறாங்க. அந்த பணம் மிஸ் ஆயிடுது. அது எப்படி திருப்பி தரதுன்னு தெரியாம நம்ம வைபவ் பல பேரோட சேர்ந்து ராபரியில இன்வால்வ் ஆறாருங்க. அவர் அந்த பணத்தை அடிச்சாரா, அது எப்படி திரும்பி அவர்கிட்ட கொடுத்தாரா அப்படின்றத இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்துல பல காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலுமே அங்கங்க தாங்க சிரிப்பு வருது. படம் ஃபுல்லா காமெடியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாக்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட் பொறுத்து தான். இந்த 3 படத்துல நீங்க எந்த படத்தை பாத்தீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எது நல்லா இல்ல அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு எந்த படத்துக்கு போலாம் வேணாம் அப்படின்றது மத்தவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி வார வாரம் சினிமா காரசாரம் நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா